வணக்கம். எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு. பிகாஸ் நான் இப்போ ஹாலிடேஸாக இருக்கிறதுனால சரி பசங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லலாம் அப்படின்ட்டு செட் பண்ணேன். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வன்முறை அதிகமாக இருக்குது நாட்டிலே. அது எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் பேப்பரை பார்க்குறோம். அதுவும் எஸ்பெஷலி ஸ்கூல்ஸில் சின்ன பசங்களுக்கு நடுவில் தேவையில்லாத ஒரு போட்டி பொறாமை இதெல்லாம் அதிகமாக இருக்குது. டீச்சர்ஸ் அடிக்கிறது, கை வாங்கிறது இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. எதனாலன்னு தெரியல. என்னை பொறுத்த மட்டும் சினிமாவோட ஆதிக்கம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசன் சொல்லலாம், அது எனக்கு தெரியல. எனிஹோ, இப்போ நம்மளால் முடிஞ்சது அழிக்க முடியாது. ஒட்டுமொத்தமாக எதையுமே சமுதாயத்தில் அழிக்க முடியாது தான். நமக்கு அதுக்கு சக்தி கிடையாது. நம்மளால் முடிந்தது குறைக்கணும். கொஞ்சம் எப்படி குறைக்க முடியும்? இந்த மாதிரி லீவு நல்லா பசங்களை உட்காந்து வச்சு கதை சொல்லணும். நான் உனக்கு அறிவுரை சொல்கிறேன், வா உட்காருன்னா எந்த பையனும் உட்கார மாட்டான். போயிடுவான் எழுந்திரிச்சு போயிடுவான். ஸோ நம்ம அவனை என்கேஜ் பண்ணுறதுக்கு எப்போ பார்த்தாலும் மொபைல் டிவின்னு பார்க்க வேண்டாம். நான் உனக்கு நல்ல ஸ்டோரியாக சொல்கிறேன், இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து வச்சு இந்த கதையை சொல்லலாம். இப்போ கதையில் முடிவில் வர மாறல வேறு இது ஒரு லைஃப்க்கு நீ எடுத்துக்கோ, உனக்கு நல்லது, நல்லதுக்கு தான் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கேட்கலாம் 50%. ஸோ அந்த எண்ணத்தில் தான் நான் இதை சொல்கிறேன். உங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருந்தால் நீங்களும் அதை என்கரேஜ் பண்ணுங்கள். இது ஆக்சுவலாக பஞ்சதந்திரா ஸ்டோரிஸு நான் அதுலேருந்து எடுத்திருக்கேன். பஞ்சதந்திர கதைகள்னு தமிழில் விஷ்ணு சர்மான்னு ஒருத்தர் பேசிக்காக சான்ஸ்கிரிட்டில் எழுதினது 50 லாங்குவேஜஸில் இவங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் இங்கிலீஷ், தமிழ் எல்லாமே இருக்குது. இது பேஸ்லி ஸ்டோரி, இது அனிமல்ஸ் ஸ்டோரிஸாக தான் இருக்கும். ரீசன் என்னென்னா, அனிமல்ஸ் மூலமாக நம்ம சொல்கிற விஷயங்கள் பசங்களுக்கு, குட்டி பசங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகிடும். அதனால் இப்போ நீ அவன் பண்ணால் அவன் அதை பண்ணாங்கிற மாதிரி இல்லாமல் அந்த காக்கா இப்படி பண்ணிச்சு, அந்த நரி இப்படி பண்ணிச்சு, அந்த சிங்கம் இப்படி பண்ணிச்சுன்னு சொன்னால் அவனுக்கு இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம மிருகங்கள் மூலமாக கதையை ஒரு வேல்யூவை உணர்த்துறோம். ரெண்டாவது, இப்போ பசங்களுக்கு போட்டி பொறாமை ஒரு என்ன சொல்கிறது, இவருக்கு எந்த குணம், தீய குணங்கள் அது சில இடத்துங்களில் அதிகமாக ஆகிட்டுருக்கு. அது என்ன ரீசன்? அதுதான் ரீசன் தான் சினிமான்னு நினைக்கிறோம். ஆனால் நான் ஒர்க் பண்ணுற இடத்துல நம்ம போய் கிளாஸில் போய் யார் லீடர் அப்படின்னு கேட்டால் ஒரு 10 பேர் இருந்துச்சுன்னு டீச்சர் யாரோ ஒருத்தர் தான் போட்டிருக்காங்க. ஆனால் அவன் நான் தான். எதனாலன்னா he wants to have a control with others. ஸோ எல்லாருக்குமே லீடராக இருக்கணும், தலைவனாக இருக்கணும், மற்றவங்கள நம்ம அதிகாரம் பண்ணணும், நான் சொல்கிறது மற்றவங்க கேட்கணும் அப்படிங்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்குது. நம்ம காலத்தில் நான் அப்படிலாம் லீடர்னால நாங்கள் ஒதுங்கிடுவோம். ஐயோ நம்ம தலைவேதனை வேண்டாம்ப்பான்னு ஒதுங்கிடுவோம். இப்போ அப்படி இல்லை. எல்லாருமே முன் வராங்க. ஆகா இவன் நல்லா பண்ணுவான் போல இருக்குன்னு இல்லை, அடுத்தவங்களை அதிகாரம் பண்ணுறது இருக்கிற விருப்பம் தான் அதிகம் அவனுக்கு. அதிகம் நீ உட்காராது, நீ இப்படி பண்ணாது, இப்படி சொன்னால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சொல்கிறத அவன் கேட்குறான் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி அல்ப குணங்கள்லாம் வாழ்க்கைக்கு ஒத்து வராது, வாழ்க்கைக்கு நல்லதும் இல்லை. அதை அவங்க புரிஞ்சுக்கல. ஸோ அவனுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இது மாதிரி சின்ன சின்ன கதைகள் மூலமாக தான் சொல்லணும், வேறு வழி கிடையாது. வீட்டில் பெரியவங்க, வயசானவங்க, ரிட்டையர் ஆனவங்க இருந்தால் அவங்க மூலமாக தான் சொல்ல முடியும். ஏன்னா சின்ன பசங்களுக்கு டைம், அம்மா அப்பாக்களுக்கு டைம் கிடையாது. அதனால இப்படி தான் சொல்லியாகும். ஸோ இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற பஞ்சதந்திர கதைகளில் த லாஸ் ஆஃப் அ குட் ஃப்ரெண்ட் தலைப்பு, ஒரு நல்ல நண்பனின் இழப்பு. ஸோ ஒரு ஊரில் ஒரு காட்டில் ஒரு அன்னப்பறவையும் ஒரு ஆந்தையும் இருந்துச்சு. ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும். டெய்லி பேசிப்பாங்க, அந்த காட்டை சுற்றி வருவாங்க. ஸோ 2 பேருமே அடிக்கடி மீட் பண்ணி உதவி ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறது எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் இந்த அன்னப்பறவை அவங்க கூட்டத்துக்கு தலைவன் மாதிரி இருக்குது. ஸோ ஒரு நாள் ஆந்தைகிட்ட கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க, நான் போய் அங்கே என்னோட ஏதோ ப்ராப்ளம் ஆகிருக்கு எங்கள் கூட்டத்தில், நான் போய் என்னன்னு கேட்டுட்டு சால்வ் பண்ணிட்டு வரேன், நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போகுது. ஸோ இது என்ன பண்ணால் திரும்பி தான் இருக்கிற அந்த காட்டில் தானே இருக்கும். ஸோ காட்டில் நிற்குது, வெயிட் பண்ணு. அப்போ யோசிக்குது தனியாக நிற்கும்போது, இது என்ன இவனுக்கு தான் பெரிய கூட்டம் இருக்கிற மாதிரி, எல்லாரையும் சொல்கிறது கேட்குற மாதிரி, ராஜா மாதிரி இது போகிறது. அது எனக்கு இப்போ நான் மட்டும் இல்லையா, எனக்கு தெரியாதா, எனக்கு ஒரு கூட்டம் இல்லையா, எனக்கு சப்போர்ட் இல்லையா, நான் சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்களா, தேவையில்லாத மைண்டு யோசிக்கும். ஸோ அப்போ யோசிச்சுட்டு இருக்கும்போது கீழே ஒரு ராஜா அவரோட இது வேட்டையாடுற இதுன்னு சொல்லுவாங்க, ஹண்டிங் டீம். ஸோ அவங்களோட ஹண்டிங் டீமை கூட்டிகிட்டு வராருங்க.
இது அந்த உடனே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க வந்து, நீ இந்த பக்கம் போ, நீ இந்த பக்கம் நீ அந்த பக்கம் அந்த அனிமல்ஸ் பாரு, இந்த பக்கம் இந்த அனிமல்ஸை வேட்டையாடுன்னு சொல்லி இதை பார்த்தோன்னே இதுக்கு ஆசை வந்துடுது. ஆஹா, நம்ம இந்த மாதிரி ஒரு டீமுக்கு லீடராக இருந்து எல்லாரையும் அதிகாரம் பண்ண எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு உடனே கிடுகிடுன்னு திரும்பி போய் அந்த அன்னத்துக்கிட்ட லேக் அங்கே ஏரியில் தானே இருக்குது போயிட்டு சொல்லுது, இந்த மாதிரி இங்கே வா, நான் என்னோடய டீமை காமிக்கிறேன், என்னோடய பீப்புளை உனக்கு காமிக்கிறேன். இதுக்கு ஒன்றே புரியல. இது இத்தனை நாள் நம்ம கூட தான் இருக்குது, ஃப்ரெண்டாக தான் இருக்குது, இதுக்கு ஒன்று டீம் இருக்கிற மாதிரி தெரியலையே ஒன்று. யார் இது சொல்கிறத கேட்பாங்க. சரி, ஏதோ ஆசைப்படுத்து போகலாமே, கூட போச்சு. இப்போ அங்கே காமிச்சு எங்கள் கீழே இருக்கிற அந்த சோல்ஜர்ஸை பார்த்து, இவங்களாம் பாரு, நான் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க, இவங்க தான் என்னோடய டீம். அப்படியா, பரவாயில்லையே, நிறைய பேர் இருக்காங்களே அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஹண்டிங் டீம் அவங்களோட வேலை முடிஞ்சிருச்சு. அன்றைக்கி வேட்டையாடுற வேலை முடிஞ்சுதுன்னு அவங்க கிளம்பிட்டாங்க. உடனே அந்த அன்னப்பறவை கேட்குது, இன்னும் லீடர்னு சொல்லிக்கிற அவங்க உங்ககிட்ட சொல்லாமல் அவங்க பாட்டு கிளம்பிட்டு இருக்காங்க, நீ ராஜா சொல்ல வேண்டாமா, நீ லீடர்னா அவங்ககிட்ட. உடனே என்ன பண்ணாலும் ஒவ்வொன்று கத்த ஆரம்பிக்குது. அந்த வேணுன்ட்டே கத்துது. ஸோ அது கத்துன கேட்டவுடனே, அது குரலை கேட்டவுடனே ராஜாவுக்கு மூடு அப்செட் ஆகுது. ஆந்த கத்துறது அபசகணும்னு சொல்லுவாங்க. இது கத்துறது நல்ல சைன் இல்லை, நம்ம வந்து நாளைக்கு போய்க்கலாம். சரி, கேன்சல் பண்ணிட்டான். திரும்பி அங்கேயே இருந்துடுறோம். உடனே இவங்களும் தம்பி லேக்குக்கு வந்துடுது. திருப்பியும் அதே மாதிரி அங்கே வராங்க அந்த இடத்துக்கு. அதே மாதிரி கிளம்புறாங்க அந்த டீம். உடனே இது வந்து திரும்பவும் அதே மாதிரி கத்துது. அது நிற்குது. அந்த டீமும் அப்படின்னு நினைச்சு, ஐயோ வேண்டாம், இன்னும் இப்படி அந்த கத்துறதே அபசகுணம், எனக்கு போகத்துக்கே பிடிக்கலன்னு ராஜா சொல்கிறார். ராஜா சொல்கிறது தான் மற்றவங்க கேட்க முடியும். ஸோ அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இதே மாதிரி 3வது நாளும் நடக்குது. பட் இந்த அன்னத்துக்கு நடுவில் ஒரு மைண்டில் புரிஞ்சிருது, ஓஹோ இது நம்மளை வந்து எங்கிட்ட தன்னோட கெத்தை காமிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதோ சொல்லுது. சரி, அல்ப ஆசை விட்டுடலாம், ஃப்ரெண்டு தானே, அது என்ன சொல்லுதோ கேட்டுட்டு போகலாமா, இப்போ என்ன, இதனால் யாருக்கும் ஒன்றும் கெடுதல் இல்லைன்னு சொல்லிட்டு அது வந்துருச்சு. நல்ல எண்ணத்தில் வருது. அப்போ 3rd டே 3 நாள் முடிஞ்சிது. 4th டே இதே மாதிரி பண்ணுவேன். அந்த ராஜா வெறுத்து போய் இப்போ யார் எந்த ஆண்டை இப்படி கற்றுதுக்கு போய் பாருங்கடான்னு. சரின்னு அந்த சோல்ஜர் ஒருத்தர் கையில் ஆரவ எடுத்துகிட்டு வர்றாரு. அப்போ இந்த வரதை வந்து ஆந்தை ஸ்மெல் பண்ணிடும். என்ன இருந்தாலும் ஆந்தை கொஞ்சம் மூளை ஜாஸ்தி அன்னப்பறவையோட. ஸோ அது வந்து டமால் ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் மறைஞ்சிக்குது. இப்போ வந்த சோல்ஜர் என்ன அதையும் காணும் ஒன்றையும் காணும் சொல்லிட்டு அங்கே அப்பாவே நின்றுட்டு இருந்த அன்னப்பறவை ஷூட் பண்ணி அது விழுந்து செத்துருச்சு. ஓகே, உடனே அவன் கிளம்பி நான் சாகடிச்சிட்டேன் போயிடுச்சதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இந்த டீம் ஊரை பார்க்க போயிடுச்சு. அந்த மரத்துக்கு பின்னாலே வந்து இந்த அன்னப்பறவை செத்து படுக்கிறத பார்த்து அழுன்னு அழுகுது. என்ன இப்படி மடத்தனம் பண்ணிட்டோம், ஒரு சின்ன ஒரு கெத்து காட்டுறதுக்காக இப்படி பண்ணிட்டு தேவையில்லாமல் பொய் சொல்லி ஒரு நல்ல நண்பனை இழந்துட்டோமே, நமக்கு இவன் திரும்ப கிடைப்பான இந்த மாதிரி ஒரு நண்பன், என்ன இப்படி பண்ணிட்டோமே கற்றுக்க அழுன்னு அழுது. ஸோ அது வந்து உண்மையிலே அது கெடுதல் நினைக்கல, தன்னோட இதை காமிக்கிறதுக்காக ஈகோ, தான் மட்டும் இப்படி இருக்கமே, ஒன்றுமே நமக்கு ஒரு டீம் இல்லை, நம்ம சொல்கிறது யாரும் கேட்கலங்கிற அந்த ஒரு அல்பத்தனத்துக்காக ஒரு நல்ல நண்பனோட உயிரே எடுத்துட்டோமே, நமக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கதையோட இதோட இந்த கதை முடிஞ்சிடும். அப்போ சில பேர் கேட்குறான், ஸ்டூடெண்ட்ஸே கேட்குறவங்கள, ஏன் அதுக்கு இப்போ அந்த அன்னத்தை சாடிக்கிறதுக்கு போல் அந்த அவளே கொண்டுட்ட மாதிரி அதுக்கு நல்ல பனிஷ்மெண்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல, அதோட கெட்ட எண்ணத்துக்கு அதுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும்ல, அப்படி தானே முடிச்சிருக்கணும் யோசிக்கலாம். ஆனால் அது கெட்ட எண்ணத்துக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சாலும் அது செய்து தப்புங்கிறத அந்த உணர்தல் தான் இந்த கதையோட பாயிண்ட், மெயின் கருத்து. தான் செய்து தவறுங்கிறத உணரணும். ஸோ அந்த செத்துருந்தா அந்த உணர்தலே அங்கே இருந்திருக்காது. ஸோ அன்னப்பறவாக்கி நடந்தது ஓகே, அது பாட்டுக்கு அது வழியே போயிருக்கும். ஆனால் அந்த ஆண்டை வந்து ஆயுசு பூரா இப்போ அந்த அன்னப்பறவையை நினச்சின்னு தன்னோட நல்ல நண்பனை நினச்சி வருத்தப்படும். ஒவ்வொரு நாடும் தன்னால் இழந்துருச்சு, தன்னால் உயிர் போயிடுச்சு. அதுதான் கொடுமை. உலகத்திலே தன்னால் இத்தனை பேர் இறந்துருக்காங்கங்கிறது தான் மிகப்பெரிய கொடுமை. இப்போ இந்த நடிகர் விஜய் கூட்டத்தில் நடந்த மாதிரி. ஏன்னா நம்மளாம் சாதாரண மனுஷங்க, மற்றவங்களை கொல்லணும் வெட்டணும் அந்த மாதிரி என்ன நமக்கெல்லாம் வராது. அப்படி இருந்துன்னா ஆசை பூரா நமக்கெல்லாம் அது மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். ஆஃப்டர் ஆல் வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ். இப்போ கலிகாலத்தில் தேவையில்லாமல் எவ்வளவோ நடக்குது. அவங்கெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் மனுஷங்க, நம்ம தனி ரகம், நம்ம அவங்களோட கம்பேர் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு பெரிய கொடுமை இல்லையா? அதுவும் இந்த கதையெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதின கதை. அப்போல்லாம் இந்த மாதிரி வன்முறைகள்லாம் இல்லையே நாட்டில்.
அப்போது ஒருத்தர் ஒரு உயிர் தன்னால் போயிருக்குன்னு நினைக்கிறதே தவறு. எதனால்? தேவையில்லாத ஒரு இது காட்டுறது தான். இப்போல்லாம் இந்த வேர்டு சொல்கிறாங்களே, கெத்து காட்டுறது. அது கெத்து காட்டுறது ஒன்றுமே இல்லை இதில் மேட்ரே. ஆனால் ஒரு உயிர், நல்ல உயிர் போயிடுச்சு ஒன்றுமில்லாத விஷயத்துக்கு. ஆயுசு வரை இதுதான் ஒரு உறுத்திக்கிட்டே இருக்கும். யாருக்கு? இந்த ஆந்தைக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும் மனசு. தப்பு பண்ணிட்டோம். அதுதான் கொடுமை, அதுதான் தண்டனை. ஸோ வித் திஸ் we have come to the end of the story. I think you would have enjoyed. ஸோ வீட்டில் பசங்களுக்கும் சொல்லுங்கள். We'll meet next time. Thank you.